நமோ தேவதா. இப்பொழுது வெங்கடதாசன் அடுத்தபடியாக நமது நாதஸ்வர வித்வான் வந்திருக்காரு. அவரு நிறைய வாசிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதாவது இந்த திருமணம் முடிஞ்சவனே நாதஸ்வர வித்வான் அவர்கள் நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். அவரு தவுள் வித்வான் பார்த்துருக்கேன். நான் இங்கே 1988 நம்ம ஒட்டப்பட்டி வள்ளுவர் நகர் கோயிலில் பூஜை பண்ணியிருந்தேன். எல்லா மக்களும் நமக்கு தெரிஞ்சவங்க தான். கொஞ்சம் அப்பப்போ ஏஜ் ஆகிறப்போ உடம்பு முகம் எல்லாம் கொஞ்சம் மாறுறதுனால கொஞ்சம் மாற்றம் தெரியலாம். இருந்தாலும் அந்த மாதிரி இப்போ இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாதஸ்வர வித்வான்கிட்ட விநாயகருக்கு பிரியமான ராகம், முருகனுக்கு பிரியமான ராகம், பெருமாளுக்கு பிரியமான ராகம், சிவனுக்கு பிரியமான இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ராகம். நமக்கெல்லாம் பிரியமான ராகம் என்ன? நம்ம நேரானா சாப்பாடு. அந்த மாதிரி அப்ப இறைவனுக்கு பிரியமான ராகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்கெல்லாம் வந்து மூச்ச உணவா கொள்வாங்க, யாசம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இறைவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு இடையில வாசிக்கணும்னு ஆசைப்படுறாரு. நல்லா நாதஸ்வர வித்வான். இதை முடிஞ்சவொடனே நான் கேட்கறப்ப ஒன்னா வாசிச்சா நல்லா இருக்கும். அவருக்கு ஒரு மதிப்பு, எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு. அதனால யாரும் இப்பொழுது சகல வாத்தியம் மட்டும் வாசிக்கும்படி அன்போடு வேண்டி கேட்டுக்கணும். சகல வாத்தியங்கிறோனே விநாயகருக்கு கங்கணம் கட்டியாச்சு, பூனல் போட்டாச்சு. நம்ம எப்படி பூனல் போடுறோம் அதே மாதிரி பட்டம் கட்டணும். என்ன பட்டணும்னா நாத்தனார் பட்டம், நாத்திப்பெறை, மாமன் பட்டம் இதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி பட்டம் கட்டுவார்கள். அதனால நாத்திப்பெறை, காலாளி, பீலாளி இதெல்லாம் வந்து அதே மாதிரி இதெல்லாம் ஒரு ஐதீகம். அதனால இப்ப நாத்தனார் எல்லாம் பட்டம் கட்டுறாங்க. வெற்றி வேல் முருகனை கரோஹரா. பூனல் போட்டு பட்டம் எல்லாம் கட்டியாச்சு. அடுத்தபடியாக யாகங்கள் நடைபெற்று தாரா